இவ்விழாவின் நாயகியாம் எங்கள் பாசத்திற்குரிய மற்றும் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் காஞ்சனா அறிவழகன் அவர்களை சிறப்புரை அளிக்குமாறு அழைக்கின்றோம். இங்கு கூடியிருக்கின்ற பல பேரின் தூய்மையான இதயங்களுக்கு என்னுடைய நன்றியினை உரித்தாக்குகிறேன். அதாவது, பெண்கள் சாதித்தால் இச்சமூகம் அவர்கள் பின்னால் நிற்கும் என்பதற்கு சாட்சியாக இங்கு மேடையில் வீற்றிருக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஐயா அவர்களே, அம்மா சுஜாதா மேயர் அவர்களுக்கும், மேலும் நம்முடைய நண்பரும் நடிகருமான ஜெயபிரகாஷ் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மேலும் என்னுடைய நண்பர் டாக்டர் சங்கர் அவருக்கும், புஷ்பலதா வன்னியராஜ் அம்மா அவர்களுக்கும், மேலும் இங்கு வெகு நேரமாகியும் பொறுமையோடு வீற்றிருக்கும் எனது ஆறு நண்பர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும், மேலும் இங்கே யாராச்சும் நான் விட்டுட்டேன்னா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஏன் அப்படின்னா, I have been totally blocked with the emotions and the means of coming up the tears. என்னை எல்லாரும் சொல்கிறாங்க, வீரமங்கைன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, வெள்ளி விழா கண்டுட்டேன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பேசிக்கலி ஐ எம் ஐ ஹியூமன் பீயிங். உணர்ச்சிகளால் நிரம்பி தழும்புகிறது என்னுடைய இதயம். ஏனென்றால் ஒரு பெண் சாதித்தால் அவருக்கு ஒரு ரெகக்னைசேஷன், அங்கீகாரம் இந்த சமூகம் கொடுக்குமா என்று நான் பலமுறை யோசித்திருக்கிறேன். ஆனால் இன்று அது சாத்தியம் மட்டுமே என்கின்ற இவ்வளவு பெரிய ஆண்கள் கூட்டமானது என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. அப்படியே என்று நினைக்கும் பொழுது எனக்கு வார்த்தைகள் வரவில்லை. உண்மையிலேயே நான் உணர்ச்சிகளால் முழுமையாக கட்டுண்டு கிடக்கிறேன். இருந்தாலும் என்ன அப்படின்னா, நம்ம கோர்ட்டுக்குள்ளே நுழையிறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ட்டுக்கு பின்னாடியும் அந்த ஜட்ஜஸ் உட்காரத்துக்கு பின்னாடி ஒரு திருக்குறள் இருக்கும். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதக்தே முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் ஒவ்வொரு கோர்ட்லேயும் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீதி வழுவாமை எப்படி இருக்கும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும்னா அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், அது வழுவாமையாக இருக்க வேண்டும், நடுநிலையாக இருக்க வேண்டும், யாரை சார்ந்ததாகவும் இருந்து விடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும், ஒரு நீதி பரிபாலனம் செய்யணும் அப்படின்னா அவர் அந்த நீதி வழுவாமைக்கு ஏனென்றால் நம்மளுடைய அண்ணா அவர்கள் சொல்லியது போல் சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதமே அங்கு விளக்காக செயல்படும். அப்படி என்னும் பொழுது இந்த கருப்பு அங்கி மாட்டியிருக்கும் என்னுடைய பணி, என்னை சார்ந்த வழக்கறிஞர்களுடைய பணி, ஒரு நீதி வழுவாத ஒரு நிலையான ஒரு நீதியை வழங்க வேண்டும் என்றால் எங்களுடைய பணி என்பது மிகவும் உயரிய பணி என்பதனை இந்த திறந்த மேடையில் நான் இங்கு உங்கள் முன்னாடி பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு பின் என்ன சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒருத்தருடைய வெற்றி அப்படி சரியான முறையில் அமைய வேண்டும் என்றால் எதை நோக்கி அவர்களுடைய பயணம் இருக்க வேண்டும் எனில், என்னுடைய அனுபவத்தை தங்கள் முன்னாடியில் சில வார்த்தைகளில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எண்ணின் துணிக கரிமம் எண்ணிய பின் எண்ணுவதென்பது மடமை அப்படின்னு நம்மளுடைய பொய்யாமொழி புலவர் நம்மளுக்கு ரொம்ப பக்காவாக சொல்லியிருக்காரு. எந்த ஒரு காரியத்தை நல்ல முறையில் ஆரம்பித்தாலும் அது பாதி வெற்றிக்கு சமம் என்பதே முதுமொழி. இதற்கு ஒருத்தர் வெற்றியை நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் எனில் என்ன அவருடைய
முயற்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன கதையை வந்து உங்கள் முன்னாடி வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற மீடியாவில் இந்த கதை எல்லாருக்குமே ரீச் ஆகிருக்கும். இருந்தாலும் மற்றும் ஒரு முறை இந்த மேடையில் நான் பகிர விரும்புகிறேன். அதாவது ஒரு 3-4 தவளைகள் வந்து ஒரு மலையடி வாரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறப்போ வந்து காலநிலை பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தவளைகள் என்ன பண்ணணும்னா அந்த இடத்தை விட்டு இடம் பிறந்தால்தான் வந்து அந்த அவங்களுக்கு என்ன அந்த உயிர் வாழும் வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அப்படின்னு இருக்கிறப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு அந்த இடத்தை மாற்றணும்னா அங்கே ஒரு பெரிய மலை உச்சி இருக்கிறது. மலை உச்சியை தாண்டித்தான் அந்த தவளைகளானது அடுத்த இடத்தை சென்றடைய வேண்டும். அப்படி இருக்கிறப்போ அந்த மலையடி வாரத்தில் இருக்கிற அந்த பல தவளைகளில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தவளை வந்து மலை ஏற முற்பட்ட உடனே கீழே இருக்கிறதாங்க, ஐயோ அங்கே வந்து பாம்பு இருக்கும், தேள் இருக்கும், உன்னை மொத்தமாகவே காலி பண்ணிடும், இந்த பாதையில் போனோன்னா நீ உயிரோடவே இருக்க மாட்டே அப்படின்னு பயமுறுத்தினோடனே அந்த ஃபஸ்ட்டு தவளை அப்படியே அந்த பாதி பயணத்திலேயே தன்னுடைய பயணத்தை வந்து முடித்து கொள்ளுது. 2வது தவளை, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம், நான் இருந்தாலும் இல்லைனாலும் இங்கே இருந்து போகிறேன். ஆனால் ஒரு தவளை மட்டும் வந்து எதை பற்றியும் சிந்திக்காமல் ஏறிக்கொண்டே இருந்தது. யார் கீழே இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, ஐயோ நீ வந்து முடிச்சிடுவேன், அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சு போச்சு, அப்படி இப்படின்னு பல மாதிரி வந்து கூக்குரல்கள் அங்கே கத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த தவளை வந்து எதை பற்றியும் கவலைப்படலை. அந்த மலை உச்சியை சிகரத்தை தொட்டது. எல்லாரும் கேட்டாங்க, அங்கே மீதி பேர் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, அந்த கீழே இருக்கிற சில தவளைகள் அந்த தவளைக்கு வந்து காது கேட்காது. இதை எதற்காக நான் பகிர்கிறேன் என்றால், மற்றவர்களுடைய விமர்சனங்கள் நம்முடைய வெற்றி பாதைக்கு முட்டுக்கட்டையாக அமைந்துவிடும். நானும் சில நேரங்களில் அந்த காது கேளாத தவளையைப் போலத்தான் என் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வெற்றி அடைந்து விட்டேனா என்று எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனாலும் இந்த சமுதாயத்திற்கு என்னால் ஆன பணியை நான் கண்டிப்பாக முழு மனதுடன் என்னால் முடிந்தவரை என்னுடைய பெண் சமூகத்தை இந்த சமூகத்திற்கு அடையாளம் காண்பித்து கொண்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை இந்த திறந்த மேடையில் உங்கள் அனைவரின் முன்பு என்னுடைய சூழ்நிலையாக உரைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு உங்களையே வந்து நீங்கள் பெருமைப்படுத்திக்கிற மாதிரி என்னோடய ஜூனியர்ஸ்லாம் வந்து இதுக்கு இனிஷியேட் எடுத்து பண்ணது என் கீழே வந்து வேலை செய்கிற இளம் வழக்கறிஞர்கள் தான். வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னுடைய வளர்ச்சியிலையும் எனக்கு கூடவே இருந்துட்டு வரவங்க. இவங்க தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. நான் முதல்ல வந்து தயங்கினேன், எதுக்கு இந்த மாதிரி பாராட்டு விழா எடுத்து நம்மளே வந்து என்னது ஒரு அட்வர்டைஸிங் ஏஜென்சியாக காமிச்சிக்கிறோம்னு நிறைய பேர் இங்கே நினைக்கலாம். இந்த விழாவானது அட்வர்டைஸிங் ஏஜென்சிக்காக கண்டிப்பாக கிடையாது. பெண்ணாகிய நான் சாதித்திருக்கிறேன் அப்படின்னு மற்றவங்க நம்புகிறாங்க. நான் நம்புகிறேனோ இல்லையோ, மற்றவர்கள் என்னுடைய வழக்காடிகள் என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையானது இந்த சமுதாயத்தை சென்று சேர வேண்டும். பெண்ணால் முடியாதது இல்லை என்கின்ற சொல்லை ஆணித்தரமாக இங்கு செய்து காண்பிக்க வேண்டும். அந்த ஒரு காரணத்திற்காக பெண்ணாக இருந்துவிட்டால் நாம் எதுவும் செய்ய முடியாது என்று பல பேர் நினைத்து கொண்டிருக்கும் அந்த நினைப்பினை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு மட்டுமே இந்த வெள்ளி விழாவிற்கு நான் சம்மதித்தேன் என்பதனையும் இந்த திறந்த மேடையில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்பொழுது எனக்கு இந்த வெள்ளி விழாவை எடுத்துட்ட பிறகு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து விட்டேனா அப்படின்னா அப்சல்யூட்லி நாட். Now my responsibility towards the society, what is called, என்னுடைய பொறுப்பு இந்த சமூகத்தின் பால் பன்மடங்கு உயர்ந்து விட்டது. பன்மடங்கு பொறுப்பு என்பது எப்படி எனில், ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேஜில் இருந்து பார்க்குறது வேறு, அவங்கள அப்படின்னு வந்து அவங்களுக்கு அந்த அழுத்தம் கொடுக்கும்போது அவங்களுடைய சமூக பொறுப்பானது வந்து பல மடங்கு ஏறிவிட்டது. அதே போல் நான் இந்த பொறுப்பு என்றும் சுமையை என்னுடைய தோள்களில் தாங்க வேண்டிய கட்டாய நிலைக்கு நீங்கள் அனைவரும் என்னை கொண்டு வந்துள்ளீர்கள். நீங்கள் ஆனால் கொடுத்திருக்கின்ற இந்த உற்சாகமும் உத்வேகமும் எனக்கு ஒரு புதிய பொலிவை கொடுத்திருக்கிறது. மென்மேலும் மென்மேலும் மென்மேலும்
ஓ எஸ் எஸ் நண்பர். அதாவது நம்முடைய இந்திரநாத் சார் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுகிறப்ப சொன்னார், பெண்களின் மீதான பாலியல் கொடுமைகள் பன்மடங்கு அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. சார் இதுக்கு வந்து யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுங்க சார். நம்மளுடைய அறியாமையும் விழிப்புணர்வு இல்லாமையும் தான் இதற்கு வந்து முழுமையான காரணம் என்பதனை தங்கள் முன்பு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அதாவது பெண்களுக்கான சட்டங்களை சரியான முறையில் தெரிந்து கொண்டு அந்த சட்டத்தின் பால் நம்மளை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை வந்து அதாவது என்ன சொல்கிறது, அந்த முளையிலேயே கிள்ளி எறிந்து விடலாம். அதை வந்து நம்ம யாரும் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுக்கு வந்து நான் பேசினோம் அப்படின்னா அது ஒரு பெரிய டாபிக். அந்த டாப்பிக்கை பேசினா இன்றைக்கி முழுக்க முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். இது அதற்கான மேடை இல்லை என்பதனால் என்னால் முடிந்தவரை பெண் சமூகத்திற்காக மீண்டும் 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 என்னால் என்னுடைய கடைசி மூச்சு உள்ளவரை நான் நாட் ஓன்லி பெண்கள், இந்த சமூகத்தின் பால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் என்னால் முயன்றவரை என்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டே இருப்பேன். பணி என்றால் என்ன, காசு வாங்கிட்டு அட்வொகேசி பண்ணுறதுன்றது வந்து என்னால் எத்தனை பேர் இலவசமாக என்னால் முடிந்தவரை எத்தனையோ பெண்களுக்கு இலவசமாக சட்டப்பணி ஆற்றியிருக்கிறேன். அதாவது நீங்கள் பணம் வாங்கிட்டு சர்வைவலுக்காக என்னென்னவோ பண்ணுறதை விட ஒரே ஒரு தடவை இலவசமாக உங்களுடைய பணியை செய்து பாருங்கள். அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோ ஒரு கிளைண்ட்டோ வந்து உங்களை நாடி வந்து உங்கள் மேல் கொண்டு நிற்கின்ற நம்பிக்கையின் பால் உங்களை நாடி வந்து உங்ககிட்ட ஒரு கேஸை கொடுத்துட்டு அந்த கேஸ் வந்து நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம வின் பண்ணி கொடுத்துட்ட பிறகு அவர் கண்ணிலிருந்து ஒரு நன்றி கலர்ந்த ஒரு தண்ணீர் வரும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு அவார்டு, த பிக்கஸ்ட் அவார்டு இன் த வேர்ல்டு எதுவுமே கிடையாதுங்க. அந்த நன்றி கலர்ந்த ஒரு கண்ணீர் வரும் அவர் பேரில். அம்மா நீங்கள் என் வாழ்க்கையே திருப்பி கொடுத்துட்டீங்க. என் ஆஃபீஸில் வந்து எங்கள் ஜூனியர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கால்லெல்லாம் விழுவாங்க. அதாவது இது எதுவுமே பெருமைக்கான வார்த்தைகளை கிடையாது. இது பெருமைக்கான தற்பெருமை பேசுவதற்காக கண்டிப்பாக கிடையாது. இங்கு என்னை சார்ந்த நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருடைய பெயர்களையும் சொல்லி நான் நன்றி பாராட்ட வேண்டுமெனில் எனக்கு நாட்கள் போதாது, வருடங்கள் தேவையாக இருக்கும். அதனால் என்னையும் நம்பி என்னுடைய பணியை கொண்டாடி கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் பாதங்களையும் என்னுடைய நன்றி என்ற ஒரு வார்த்தை நிரப்பிவிடாது. இருந்தாலும் என்னால் முடிந்தது இன்னும் நீங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த உத்வேகத்தை துணை கொண்டு என்னால் முடிந்த பணியினை இந்த சமுதாயத்திற்கு என் உயிர் மூச்சு உள்ளவரை செய்வேன் 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 என்று உறுதி கூறிக்கொண்டு இந்த விழாவினை எடுத்த நீங்கள் அனைவரும் பாராட்டும் திரு பிரபு அவர்களுக்கும், மேலும் இங்கு கூடியிருக்கின்ற என்னுடைய அம்மா என்னை பெற்றவங்க இங்கே இருக்காங்க, ப்ளீஸ் அங்கே இருக்காங்க. அதாவது என்னுடைய ஹிஸ்ட்ரியை சொல்கிறப்ப வந்து என்னோடய ஜூனியர் சொன்னாங்க 5 பெண் பிள்ளைகளை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பீரியட்லலாம் பொம்பளைங்கன்னாலுமே மதிக்கிறதுக்கோ 5 பொம்பளையாக பிறந்துறாங்க அரசனை மாண்டி தான் அப்படின்றத ஒரு முதுமொழியை யார் வந்து பிரேக் பண்ணானா எங்கள் இதுவில் வந்து பார்த்தோன்னா மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ. ஹீ இஸ் த ஒன் ஹூ மேட் அஸ் இன் எவரி டிபார்ட்மெண்ட். நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற 5 பெண் பிள்ளைகளும் வந்து 5 பேரும் பட்டதாரிகள் தான். எங்களுடைய சமுதாயத்தில் வந்து ஒரு படிப்பு, பெண்கள் வெளியே சென்ற படிப்பு அப்படின்ற ஒரு கனவாக மட்டுமே இருந்த காலம் அது. பெண் பிள்ளைகளுக்கு கல்வி என்பது வந்து மறுக்கப்பட்ட காலம். அந்த காலத்தில் வந்து அம்மா வாங்குங்க.
இந்த தாயின் அயராத உழைப்பும் சுயநலமற்ற அந்த என்ன சொல்கிறது அந்த இதுவால் தான் வந்து இன்றைக்கி நான் ஒரு வழக்கறிஞராக இருக்க உங்கள் எல்லார் முன்னாலேயும் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத மிக பெருமையோடு இந்த மேடையில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல் என்னுடைய மாமனார் என்னை வந்து வாழ்த்திட்டு போனார், அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சரிம்மா, நீங்கள் எதனா பேசணுங்களா? சரிம்மா, ஓகே. எனவே இறுதியாக மீண்டும் ஒரு முறை என்னை மனதார வாழ்த்த இந்த விழாவினை ஏற்பாடு செய்தும் எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புகளையும் அளித்துள்ள, உற்சாகத்தை ஊட்டி எனக்கு புது பொலிவு அளித்துள்ள இந்த சமுதாயத்திற்கும் இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவர்களின் பாதங்களையும் தொட்டு எனக்கு இந்த மிகச்சிறிய பெருமையை வழங்கிய உங்கள் அனைவரையும் நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி.